நாம புதிய படைப்பு கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற அந்த இதுல வந்து நாம நிறைய விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல போன வாரத்துல நாம எப்படி கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவோடு கூட பரமேறி கிறிஸ்துவுக்குள்ளாக நாம உன்னதத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து போன வாரத்துல நம்ம பார்த்தோம். இந்த வாரத்துல நாம புதிய படைப்பாக தேவனுடைய குடும்பத்திற்குள்ளாக நாம எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்தினராக நாம இருக்கிறோம். அந்த அடிப்படையில ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம போன வாரத்துல ஓரளவு வந்து நம்ம அந்த முக்கியமான அந்த பொசிஷனல் ட்ரூத்தினுடைய ரொம்ப அடிப்படை அந்த விஷயத்த வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணனால நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டாவே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா ஓரளவு நீங்க இது எல்லாமே வந்து வேற வேற இடங்கள்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லது தனித்தனியா துண்டு துண்டா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஒரு முழுமையா வந்து நம்ம இதுல பார்க்கும்போது அது எல்லாத்தையும் வந்து நீங்க பொருத்தி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதாவது என்னன்னா, உங்களுக்கு நம்ம இதுல பேசக்கூடிய விஷயங்கள், நம்ம இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாததுல தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனா அதை பொதுவா வந்து இந்த கான்டெக்ட்ல நாம கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், கிறிஸ்துவுக்குள் நாம் பெற்றிருக்கிற நிலை அடிப்படையிலே அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்துல பார்க்காம தனித்தனியா துண்டு துண்டா நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப இதுல பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம இந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போதுதான் வந்து இது எந்த அடிப்படையில வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்குது, கான்டெக்ட் வேதாகமத்துல எந்த கான்டெக்ட்ல இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத இது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஐ திங்க் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம ஏற்கனவே வந்து நம்ம பார்த்தது போல நாம நியூ கிரியேஷன், நாம கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய படைப்பாக இருக்கிறோம். ஈவன் ஒரு சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமான டிரான்ஸ்லேஷன் அது தெரியலாம். பட் இருந்தாலும் கூட நியூ ஸ்பீசிஸ் ஆஃப் பீயிங் அப்படின்னு சொல்லி கூட வந்து ஒரு சில டிரான்ஸ்லேஷன் வந்து இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூ கிரியேஷன் அப்படிங்கிறது நம்முடைய பழைய ஆதாமுடைய அந்த அடையாளத்திலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டு கிறிஸ்து என்கிற ஒரு புதிய அடையாளத்திற்குள்ளாக நாம வைக்கப்பட்டிருக்கிறோம். புதிய நபராக நாம் புதிய ஜீவன் கொடுக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்ப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த நிலையை வந்து அது சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ நமக்கு இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 2 கொரிந்தியர் 5:17 நம்ம வந்து பார்க்கும்போது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம இது நம்ம எல்லாம் புதிதாக இருக்கிறது, எல்லா விஷயங்களையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, புதிதாக மாற்றி இருக்கிறார். புது சிருஷ்டியாக இருக்கிறதுனால எல்லாமே புதிதாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அடுத்ததான் வந்து நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, நம்ம போர்ன் அகெயின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்துறோம். ரீஜெனரேட்டட், மறுபடியும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. போர்ன் அகெயின், மறுபடியும் பிறத்தல் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு வேதாகமத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புதிய பிறப்போடு கூட தொடர்புடையதுதான். நம்ம இந்த விஷயத்த கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற அந்த விஷயத்த கிறிஸ்துவுக்குள் கொடுக்க விசுவாசிக்கான அந்த நிலை அடிப்படையிலான உண்மைகள், நிலை அடிப்படையிலே ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையில எதெல்லாம் உண்மையாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கும்போது வேதாகமம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த, ஓகேவா, ஒரு துண்டு துண்டா தனித்தனியா இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல. அது ஒரு விஷயம்தான். அந்த விஷயத்தினுடைய என்ன சொல்ல, அந்த விஷயத்தை வேறு வேறு கண்ணோட்டத்துல வேதாகமம் அணுகிறத நம்ம பார்க்கிறோம். வேறு வேறு கண்ணோட்டத்துல, வேறு வேறு பார்வையில, வேறு வேறு இடங்களில் இருந்து அது என்ன செய்யுது, வேதாகமத்திலே அணுகப்படுகிறது. எதுக்காக வந்து வேதாகமத்துல இந்த மாதிரி அது வேற வேற பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு வந்து அந்த கிறிஸ்துவனுடைய நிலை அடிப்படையிலான விஷயத்த வந்து வேதாகமத்திலே அப்போஸ்தலர்கள் விசுவாசிகளுக்கு சொல்ல முயற்சி பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். எல்லாமே வந்து வேறொரு என்ன சொல்றது, வேறொரு இடத்திலிருந்து அது ஆரம்பிக்கப்பட்டு அது அந்த விஷயத்தை பற்றி பேசுறது. கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டிருக்கிற அந்த நிலையை பற்றி பேசுவதற்காக வேறு வேறு சூழல்களிலே வேறு வேறு இடங்களிலிருந்து அது பேசப்படுறதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் பிறத்தல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். யோவான்ல வந்து நம்ம 3ஆவது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது நிக்கதேமோடு கூட இயேசு கிறிஸ்து பேசும்போது
நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனோட ராஜ்யத்திலே நீ வந்து பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அதோட ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னா, மறுபடியும் பிறத்தல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் என்ன செய்யறாரு இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல மிக தெளிவாகவே வந்து சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கக்கூடிய அந்த விசுவாசம் அதுதான் மறுபிறப்பிற்கான அடிப்படை அப்படிங்கிறத யோவான் 3வது அதிகாரத்துல அவர் தெளிவா சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால நாம வந்து மறுபடியும் பிறந்திருக்கிறபடினால, நாம புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடினால நாம தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறது லாஜிக்கல் ஸ்டெப். நாம தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். அதுதான் நமக்கும் கடவுளுக்குமான உறவு அப்படிங்கிறத நாம புரிந்துக்கிறோம். நமக்கும் கடவுளுக்குமான உறவு என்ன? அவர் நம்முடைய ஆவிக்குரிய பரம தகப்பனாக இருக்கிறார். அவர் நம்முடைய தகப்பனாக என்ன செய்றார் அப்படின்னா இருக்கிறாரு. அப்போ அந்த புதிய பிறப்பினுடைய அடிப்படையிலே அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வேதாகமத்திலே நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுதான் ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்பை நாம மறந்துடக்கூடாது. ஸோ எப்பவுமே வந்து நம்ம வேதாகமத்தில் கூட இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப ஈஸியா எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த குடும்பம் அப்படிங்கிற அமைப்போடு கூட நாம இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ரொம்ப ஈஸியாவே நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அப்பதான் நமக்கு தெரியும் எதற்காக ஆண்டவர் இந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஆண்டவர் இந்த உலகத்திலே ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் இந்த உலகத்திலே செஞ்ச எல்லா விஷயத்திலயும் ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு காரணம் இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனை படைக்கும் போது ஆதாம் ஏவாள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் படைத்து அவங்களை குடும்பமா ஆண்டவர் படைச்சார். ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பேசிக் நம்ம சொசைட்டில உள்ள ஒரு பேசிக் யூனிட் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலி. ஸோ இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆஸ் எ இன்ஸ்டிடியூஷன், காட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதை சொல்லுவாங்க. அமைப்பு, கடவுள் இந்த உலகத்திலே உண்டாக்கின அந்த முதல் அமைப்பு அது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா குடும்பம். ஏன் ஆண்டவர் இப்படி மனுக்குலத்தை குடும்பமா உருவாக்குனாரு? ஒரே ஒரு காரணம், இந்த உலகத்துல ஆண்டவர் செஞ்சது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, நாம அவரை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான், நாம வந்து ரிலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ நமக்கு வந்து இந்த உலகத்துல நாம புரிந்து கொள்வதற்கு ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருந்தாதான் நம்மளால என்ன செய்ய முடியும், அதோடு கூட ஒப்பிட்டு பார்த்து நாம ஒரு சில அதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த உலகத்துல வந்து நம்ம ஆண்டவர் குடும்பம் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாவே நம்மளால வந்து கடவுள் நம்முடைய தகப்பன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம புரிந்து கொள்ள முடியுது. கடவுள் ஆவிக்குரிய ரீதியாக நாம மறுபடியும் பிறக்கிறோம், ஆண்டவர் நம்மை பிறக்க வைக்கிறார், நாம ஆண்டவர் புது சிருஷ்டியாக உருவாக்குறாரு. நம்ம வந்து கிறிஸ்துவின் வித்து உங்களுக்குள் தரித்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அந்த வார்த்தை வந்து வேதாகமத்தில் என்ன செய்யப்படுது, பயன்படுத்தப்படுது. அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டு நீங்க பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எப்படி வந்து இந்த உலகத்திலே ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை ஒரு குடும்பத்திற்குள்ளாக பிறக்கிறதோ அதே மாதிரிதான் ஆவிக்குரிய ரீதியாக விசுவாசிகளாகிய நாம் தேவனுடைய குடும்பத்திற்குள்ளாக நாம பிறந்திருக்கிறோம். கடவுள் நம்முடைய தகப்பனா என்ன செய்யறாரு இருக்கிறதான் சைல்ட் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளையாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. இப்போ நம்மளால ரொம்ப ஈஸியா இந்த குடும்பம் அப்படிங்கிற அமைப்பை வச்சு நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. திருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் நம்மளால புரிந்து கொள்ள முடியல? காரணம் ரொம்ப எளிமையானது. அதை புரிந்து கொள்வதற்கான ஒரு உதாரணம் கடவுளால இந்த உலகத்துல கொடுக்கப்படலை. அதான் அடிப்படை காரணம். அப்படி ஒண்ணு ஆண்டவர் கொடுத்திருந்தாருன்னா நம்மளால ஈஸியா ரிலேட் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். ஆனா அது கொடுக்கப்படல. ஆண்டவர் என்ன இப்படிதான் இருக்கிறார் அப்படிங்கறத அவர் சொல்றாரே தவிர அதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கான ஒன்று இந்த உலகத்துல இல்லை அப்படிங்கறதுனால புரிந்து கொள்ள முடியல. ஆனா அவர் நம்முடைய தகப்பன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அதை புரிந்து கொள்வதற்கான அந்த பேக்ரவுண்ட் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம பாக்குறோம். இப்ப நாம தேவனுடைய பிள்ளை, அந்த அடிப்படையை என்ன செஞ்சிடக்கூடாது, நாம வந்து மறந்துடக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம வேதாகமம் வந்து நாம தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற அதோட வந்து வேதாகமம் நிறுத்தாம நாம வந்து கிறிஸ்து தேவனுடைய குடும்பத்திற்குள்ளாக நாம வந்து ஒரு மகனாக நாம வந்து தத்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து என்ன செய்யப்படுதுன்னா வேதாகமம் பயன்படுத்து. ரொம்ப முக்கியமா வந்து வேதாகமம் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை என்னன்னா அடல்ட் சன்ஸ். ஓகேவா, அடல்ட் சன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது வயது முதிர்ந்த அல்லது அது என்ன சொல்றது, வயது முதிர்ந்த அப்படின்னா ரொம்ப வயசான அப்படிங்கிற அர்த்தம் இல்ல, ஓரளவு பக்குவம் அடைந்த ஓரளவு வளர்ந்த
ஒரு நபராக இருக்கிற சூழ்நிலையிலே அவர் என்ன செய்யறது அப்படின்னா தத்தெடுக்கிறது. அப்படி நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்னா தேவனுடைய குடும்பத்திற்குள்ளாக நாம வந்து தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அதுல வந்து நம்ம பார்க்கும்போது இதுல தத்தெடுக்கப்படுதல் அப்படிங்கிற அந்த வார்த்தை அது வந்து ஒரு லீகல் டேர்மா பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? இந்த தத்தெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு எமோஷனல் டோன்ல, ஒரு எமோஷனல் வார்த்தையில பயன்படுத்தப்படாம வேதாகமத்துல ஒரு லீகல் டேர்ம், அந்த லீகல் அந்த டோன்ல வந்து வேதாகம் என்ன செய்யுது, அது சம்பந்தப்பட்ட வார்த்தைகள், அது சம்பந்தப்பட்ட டோன்ல பேசுது. அதாவது ஒரு டாக்குமெண்ட் எழுதும்போது ஒரு நபர் பர்சனலா வந்து ஒரு நபருக்கு கடிதம் எழுதுவதற்கும் ஒரு லீகல் டாக்குமெண்ட் எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் அதுல பயன்படுத்தக்கூடிய அந்த டோனும் வேற மாதிரி இருக்கும். இந்த கிறிஸ்துவால் நாம வந்து மகனாக நாம தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அல்லது மகளாக நாம தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து வேதாகமத்துல வந்து நம்ம பார்க்கும்போது அங்க லீகல் டேர்ம் என்ன செய்யப்படுது அப்படின்னா பயன்படுத்தப்படுது. எமோஷனலா ஒருத்தர் வந்து நம்ம ஒரு எமோஷனல் இதுல பார்த்து என்னைய வந்து உன்னுடைய அப்பா மாதிரி நீ நினைச்சுக்கப்பா, என்னைய வந்து உன்னுடைய அம்மா மாதிரி நீ நினைச்சுக்கப்பா, நீ என்னுடைய பிள்ளை மாதிரி, இப்படி வந்து இட்ஸ் நாட் லைக் இந்த மாதிரியான ஒரு எமோஷனல் ஸ்டைல் இல்லை. மாறாக சட்டப்பூர்வமாக ஒரு நாட்டிலே ஒரு நபரை வந்து தன்னுடைய குழந்தையாக, தன்னுடைய மகனாக, மகளாக தத்தெடுக்கணும் அப்படின்னா சட்டம் ஒரு வழி வச்சிருக்குது. ஒரு லீகல் டாக்குமெண்ட் இருக்குது. அதுல ஒரு லீகல் டாக்குமெண்ட் இன்வால்வ் ஆகுது. அப்ப ஒரு நபர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா அரசாங்கத்துல நானே அவருக்கு பிறக்காத ஒரு நபரை வந்து அவர் தன்னுடைய மகனாக, மகளாக தத்தெடுத்துக் கொள்ளும் போது அங்க வந்து அது ஒரு லீகல் டாக்குமெண்ட் அங்க எழுதப்படுது. அப்படி லீகல் டாக்குமெண்ட் எழுதப்படப்படும் போது அங்க என்ன அப்படின்னா எப்படி வந்து அவருக்கு பிறந்த ஒரு குழந்தை வந்து என்னென்ன சொத்துக்கு அல்லது எப்படி வந்து அது முழு உரிமை பெற்ற ஒரு பிள்ளையாக அந்த குடும்பத்துல இருக்குதோ அதே உரிமை எல்லாம் அந்த சட்டத்தின் மூலமாக தத்தெடுக்கப்பட்ட அந்த மகனுக்கும் மகளுக்கும் என்ன செய்யப்படுதுன்னா வழங்கப்படுகிறது. அப்ப வந்து அதை சட்டப்பூர்வமாக தத்தெடுக்கிறத அவங்க வந்து விளையாட்டுத்தனமா அணுக முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போறது, ஒரு முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது, சட்டப்பூர்வமாக வந்து ஒரு நபரை தன்னுடைய மகனாக, மகளாக ஏற்றுக்கொள்வது. அப்ப அவங்க தன்னுடைய பிறந்த மகளுக்கு என்னென்ன அவங்க செய்யும்படியாக வந்து இருக்குதோ அது எல்லாமே வந்து அப்படிதான் அவங்களை என்ன செய்யணும் அப்படின்னா ட்ரீட் பண்ணணும். அவங்களை வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா சும்மா வந்து சட்டத்தின்படி நான் வந்து தத்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துட்டு அவங்களை வந்து சும்மா ஒரு சீப்பா என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நடத்தக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஆண்டவர் வந்து நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா தத்தெடுத்து இருக்கிறார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து என்ன செய்வது அப்படின்னா பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதுல வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமா வந்து நான் சொன்ன லீகல் டேர்ம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, மோஸ்ட்லி வந்து இது எந்த மாதிரியான சூழ்நிலை பல நேரங்களில் நடக்கும் அப்படின்னா இந்த அடிமை முறை அப்படிங்கிறது ரோம அரசாங்கம் அந்த காலகட்டத்துல இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒருத்தர் வந்து ஒரு மேபி உங்களை வந்து சின்ன வயசுலேயே வந்து அடிமையாக வாங்கி அப்புறமா வந்து அவங்களை ரொம்ப பிடிச்சு போய் அவங்கள வந்து தன்னுடைய மகளா வந்து அவங்க என்ன செய்ய முடியும், அவங்க அதிகாரப்பூர்வமாக மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ அந்த மாதிரி ஆன ஒரு நிலை, அடிமை நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஒரு மகனாக, மகளாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தை கொடுப்பது. ரோமர் 8:15 நம்ம வாசிக்கும் போது ரோமர் 8:15 ரோமர் 8:15 நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரோமர் 8:15 பாத்தீங்கன்னா ரோமர் 8:14 இருந்தே வந்து நம்ம பார்க்க முடியும். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இந்த இடத்துல இந்த புத்திரர் அப்படிங்கிற வார்த்தை, பிள்ளை அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக புத்திரர் அப்படிங்கிற அந்த வார்த்தை தமிழ் வேதாகமத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த புத்திரர் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா அடல்ட் சன். பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது குழந்தையாக இருக்கிற நிலை. இங்க வந்து புத்திரர். அப்போ அதுல பாத்தீங்க அப்படின்னா தேவனுடைய ஆவியினால நடத்தப்படக்கூடியவங்க தேவனுடைய புத்திரரா இருக்கிறாங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல்
அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் வந்து ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அடிமை அல்ல, பிள்ளைகள். அடிமைகளாக ஆண்டவர் உங்களை தன்னுடைய குடும்பத்திலே கொண்டு வரவில்லை, பிள்ளையாக மாற்றிவிட்டார். பல பேர் வந்து ஒரு குடும்பத்துல இருப்பாங்க, ஆனா அவங்க பிள்ளையா இருக்க மாட்டாங்க, அவங்க அடிமையா இருப்பாங்க. ஏன்னா அவங்கள அடிமையா வாங்கி தன்னுடைய வீட்டுல வச்சிருப்பாங்க, அவங்களும் அதே வீட்டுலதான் இருப்பாங்க, ஆனா அவங்க பிள்ளை கிடையாது, அவங்க அடிமையா இருப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை அடிமையாக தன்னுடைய குடும்பத்திற்கு கொண்டு வரவில்லை, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையாக என்ன செஞ்சிருக்கிறாரு, தன்னுடைய குடும்பத்திற்குள்ளாக உங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 1:5 நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 1:5 நம்ம பார்க்கும்போது, நாலுல இருந்தே வாசிப்போம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தரலின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருக்கு சுவிகார புத்திரராக மாறும்படி முன்குறித்திருக்கிறார். பாத்தீங்களா, அந்த இடத்துல அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. இந்த இடத்துல நம்ம புத்திரர்களாக நாம இருக்கிறதுனால நாம வேதாகமத்துல நம்ம பார்க்கிறோம், நாம தேவனுடைய சுதந்திரராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து வேதாகமம் சொல்லுது. தேவனுடைய சுதந்திரராக நாம் இருக்கிறோம். அல்லது இன்னொன்னு என்ன அப்படின்னா, தேவனுடைய வாரிசாக நாம் இருக்கிறோம். வேதாகமம் இந்த சுதந்திர, நீங்க வந்து சுதந்திரர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துது. ரொம்ப பழைய நம்ம பழைய டிரான்ஸ்லேஷன்ல உள்ள சிக்கல். சுதந்திரர்னா அது பல பேர் வாசிட்டு சுதந்திரம்னா என்னன்னே தெரியாம அப்படியே போயிட்டே இருப்பாங்க. சுதந்திரன்னு சொல்லி. சுதந்திரம்னா வாரிசு, அவருடைய சொத்துக்கான உரிமை பங்காளியாக, அந்த சொத்துக்கான உரிமையாளராக, அதுதான் அந்த வாரிசாக, ஹேர் ஆஃப் காட், தேவனுடைய வாரிசாக நாம் இருக்கிறோம். ஏன்னா நம்ம கடவுளுடைய பிள்ளைங்க. நம்ம கடவுளுடைய பிள்ளையாக நாம் இருப்போம்னால், கடவுளுடைய புத்திரராக, கடவுளுடைய புத்திரியாக நாம இருப்போமானா ஆட்டோமேட்டிக்கா என்ன வருது, அதனுடைய அடுத்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா நாம தேவனுடைய சொத்துக்கு உரிமை பங்காளர்களாக நாம் இருக்கிறோம். தேவனுடைய சொத்துக்கு வாரிசுகளாக நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நாம புரிந்துக்கிறோம். சோ இது லீகலா வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ரோமர் 8:17 ரோமர் 8:17 வந்து நம்ம பார்க்கும்போது, நம்ம 16 வாசிக்கிறேன், 16 இருந்து வாசிக்கிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் மட்டும் அவன் நம்ம ஆவியோடு சாட்சி கொடுக்கிறார். மாஸ்தம் அது தொடர்ச்சியா நாம் பிள்ளைகளானால், ஓகேவா, நம்ம பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடன் கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. நாம பிள்ளைகளா இருப்போமானா நாம் வாரிசுகளும் தானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? நாம பிள்ளைங்க அப்படின்னா நம்ம வாரிசுகளும் தானே, நாம கிறிஸ்துவுக்கு உடன் வாரிசுகள் தானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, இந்த இடத்துல ஒரு விசுவாசியை கொண்டு போய் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் வைக்கிறாருன்னு சொல்லி பாருங்க. கிறிஸ்துவோடு கூட உடன் வாரிசுகள் அப்படிங்கிறார். கிறிஸ்து யாரு? தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இருப்பதினாலே அவர் யாரா இருக்கிறாரு? தேவனுடைய வாரிசாக இருக்கிறார். தேவனுக்குரியதுக்கு எல்லாவற்றிற்குமான உரிமை பங்காளராக அவர் என்ன செய்யறாரு? இருக்கிறார். ஏன்னா அவர் கடவுளுடைய பிள்ளை. இப்போ நீங்களும் கடவுளுடைய பிள்ளை அப்படின்னா அப்ப நீங்களும் வாரிசு தானே, நீங்க கிறிஸ்துவோடு கூட உடன் வாரிசுகளா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு. எப்பேற்பட்ட ஒரு இடத்திலே விசுவாசிகள் வைக்கப்படுகிறாங்க, கடவுள் விசுவாசிகளை பற்றி எப்பேற்பட்ட விஷயத்தை இந்த இடத்துல சொல்றாரு அப்படிங்கறத வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பார்க்கணும். இது மிக முக்கியமானது. இந்த உறவு குடும்பம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, தேவனுடைய குடும்பத்திலே நாம் ஒரு பிள்ளைகளாக பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது, தேவன் நம்மை ஆவிக்கிற ரீதியாக அவருடைய குடும்பத்திற்குள்ளாக பிறப்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வரும்போது எத்தனை விஷயங்கள் இருக்குது. நாம் அவருடைய பிள்ளைகளாக என்ன செய்யறோம், நாம் இருக்கிறோம். அப்பா பிதாவின்னு சொல்லி அவரை நம்ம அழைக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து நாம இருக்கிறோம். குடும்பத்திலே நாம பிறந்திருக்கிறோம். நாம அவருடைய சுதந்திரராக என்ன செய்யறோம், நாம் இருக்கிறோம்.
நாம வந்து ஒரு பிள்ளையாக நாம தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம பார்க்கிறோம். அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் 2 விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். நாம் வந்து பரிசுத்தர்களாக என்ன செய்யறோம் அப்படின்னா நாம இருக்கிறோம். செயின்ட். வேதாகம் நம்மள என்ன சொல்லுது அப்படின்னா செயின்ட் அப்படின்னு சொல்லுது. இதுல வந்து இந்த செயின்ட் அப்படிங்கிற வார்த்தை ஒரு என்ன சொல்றது, சும்மா வந்து ஒரு 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 கௌரவத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. சும்மா ஒரு மிஸ்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மரியாதைக்காக, ஒரு கௌரவத்திற்காக ஒரு விசுவாசிக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை கிடையாது. இதுல வந்து டெசிக்னேஷன், ஒவ்வொரு விசுவாசிக்கும் வேதாகமும் கொடுக்கக்கூடிய டெசிக்னேஷன் இது செயின்ட் அப்படிங்கிறது. அதுல ஹகியோஸ் அப்படிங்கிறது தான் அந்த அந்த வார்த்தை. ஓகேவா? ஹகியோஸ் அப்படிங்கிறது அதுதான் வந்து அந்த அந்த கிரேக்க வார்த்தை. அந்த கிரேக்க வார்த்தைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோலி ஒன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஹோலி ஒன் அல்லது செட் அபார்ட், ஹோலி ஒன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதுல வந்து நாம கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வைக்கப்பட்டு இருப்பதினாலே நாம வந்து ஹோலி ஒன்னாக வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா நாம இருக்கிறோம். நாம வந்து செயிண்டா வந்து நாம இருக்கிறோம். ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:2. 1 கொரிந்தியர் 1:2. இந்த 1 கொரிந்தியர் வந்து 1வது அதிகாரம் 2வது வசனம். முதல் வசனத்திலிருந்து நம்ம 2வது வசனமா வாசிப்போம். கொரிந்துகளே, கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராக இருக்கிற தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை எங்கும் தொழுதுகள் அனைவருக்கும் எழுதுகிறதாவது. பாருங்க, கொரிந்துகளே, கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயும் இருக்கிறார். அப்போ அந்த ஒரு விசுவாசியினுடைய நிலையையும் அழைப்பையும் என்ன செய்யறாரு இந்த இடத்துல, ஒரே இடத்துல வந்து பவுல் எழுதுறாரு. நாம நிலை அடிப்படையிலான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ நாம இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பரிசுத்தவான்களாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக என்ன செய்யறோம் இருக்கிறோம். அதான் அந்த அந்த வார்த்தையினுடைய அது நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக நாம் இருப்பதனாலதான் நாம வந்து பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவர்களாக என்ன செய்யறோம் இருக்கிறோம். நிலை அடிப்படையிலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதனால நம்முடைய நிலைமையிலே நாம் பரிசுத்தவான்களாக மாறும்படி அழைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த 2 எழுதுறது ரொம்ப முக்கியமா. இந்த கொரிந்து திருச்சபை மக்களை பார்த்து அவர் இப்படி எழுதுறார். நமக்கு பின்னாடி கொரிந்து திருச்சபை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அந்த கொரிந்து திருச்சபை மக்கள், கொரிந்து திருச்சபையில என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். பின்னால வந்து அந்த விசுவாசிகளுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கறதெல்லாம் என்ன செய்யறாரு அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து எழுதுறாரு. அப்போ அவருக்கு தெரியும், இந்த கடிதத்தை எழுத ஆரம்பிக்கும் போதே அவர் எப்பேற்பட்ட பிரச்சனையெல்லாம் பின்னாடி வந்து அட்ரஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் அவர் இந்த கடிதத்தை எழுத ஆரம்பிக்கிறார். இப்போ கொரிந்து திருச்சபையில அங்க வந்து பயங்கர பிரிவினை இருந்தது, பயங்கரமான சண்டைகள் இருந்தது, மிக மோசமான பாவங்கள் இருந்தது இல்லையா? அது மட்டும் இல்லாம ஆவிக்குரிய ரீதியா ஸ்பிரிச்சுவலா இருக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல ஒரு போலித்தனமான ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அங்க இருந்தது. தங்களுடைய சுயத்தை பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருந்தது, மற்றவங்களை மதிக்காத ஒரு விஷயம் இருந்தது. என்ன சொல்றது, ஒரு மெஸ்ட் அப் சர்ச், ஒரு மிக குழப்பமான, ஒரு பரிதாபமான, ஒரு மோசமான ஒரு சபை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கும்போது அது ஒரு கொரிந்து திருச்சபை அப்படிப்பட்ட கண்டிஷன்ல இருந்துச்சு. அதை பார்த்தா நம்ம வந்து அது சபைன்னே சொல்ல முடியாது. அவ்வளவு பிரச்சனைகள் அந்த திருச்சபையில இருக்குது. ஆனா அந்த திருச்சபைக்கு அந்த கடிதத்தை எழுத ஆரம்பிக்கும் போது பவுல் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் அப்படிங்கிற விஷயத்த அவர் இதுல நச்சுன்னு சேர்க்கிறார். மற்ற கடிதங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் அப்படின்னு சொல்லி நிறுத்திவிடுவார். பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி நிறுத்திடுவார். ஆனா இதுல வந்து அவரு பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டுள்ளாயும் அப்படிங்கிற விஷயத்தையும் இதுல சேர்க்கறதுக்கு காரணம் ஒண்ணு அந்த கொரிந்து திருச்சபையில இருந்த நிலைமை. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நபர்களையும் அவர் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகத்தான் பார்க்கிறார் பாருங்க. அப்ப அவங்க நிலை அடிப்படையிலே கொரிந்து விசுவாசிகள் பரிசுத்தமாக்கப்பட்டவங்க தான். கண்டிப்பா அங்க நிறைய பிரச்சனைகள் இருந்தது, அவங்களுடைய வாழ்க்கையில மிக மோசமான பல விஷயங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா பவுல் எதை மறக்கல அப்படின்னா,
அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள் என்பதனாலே அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தான். அவங்க பரிசுத்தவான்கள் தான். அதை அவர் என்ன செய்யவே இல்லை, மறக்கவே இல்லை. அதனாலதான் அவர் ரொம்ப என்ன செய்யறாரு, அதை எழுதுறாரு. மற்றபடி எல்லா கடிதத்திலையும் நம்ம பார்க்கும்போது இந்த விஷயத்த பவுல் எழுததான் செய்யறாரு. எல்லா கடிதத்திலையும் தொடக்கத்துல இந்த விஷயத்த பவுல் என்ன செஞ்சிருப்பாரு, பெரும்பாலும் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா எழுதியிருப்பாரு. இல்ல பாருங்க, எபேசியர் 1:1 பாத்தீங்கன்னாலும் கூட என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. எபேசியர் 1:1, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளா இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. எபேசு திருச்சபையில பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவதுன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டார். ஏன்னா அது அவ்வளவு பிரச்சனை உள்ள சபை இல்லை, அதனால பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டார். கொரிந்துல அந்த இன்னொரு விஷயத்தை அவர் எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த திருச்சபையில எப்ப நீங்க பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டு நீங்க பரிசுத்தவான்களாக நீங்க இருக்கிறீங்க, அது உங்களுடைய நிலை. அப்புறம் நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய நிலைமையும் மாறணும்லப்பா அப்படிங்கிறத எம்பசைஸ் பண்றதுக்காக என்ன செய்யறாரு, அந்த விஷயத்தையும் அவர் ஆட் பண்றாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகே, நாம பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். அதுக்கு அடுத்ததான் நாம பார்த்தோம் அப்படின்னா, நாம முழுமையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம மேடு பெர்ஃபெக்ட் ஃபார் எவர். நம்ம முழுமையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்னொரு விதத்தில் சொல்லணும், அதை ஆப்போசிட்டா நம்ம அதை ஃப்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா, நாம் எந்த ஒரு குறையும் இல்லாதவர்களாக இருக்கிறோம். குறையற்றவர்கள், பெர்ஃபெக்ட். நம்ம வேர்ல்ட்லியா நம்ம பார்க்கும்போது நம்ம பொதுவா நம்ம யாருமே 100% என்ன செய்ய முடியாது, பெர்ஃபெக்ட் ஆக முடியாது அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். மேபி ஒரு விஷயத்தை செய்யும்போது 100% பெர்ஃபெக்டா யாருமே செய்ய முடியாது. அந்த பர்ஃபெக்ஷனிசம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும், எல்லாம் கரெக்டா இருக்கணும், ஒண்ணு கூட மாறக்கூடாது, பெர்ஃபெக்டா 100% இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அது ரொம்ப தவறான ஒரு அப்ரோச். அப்படி 100% நம்ம அப்படி அந்த மாதிரி பெர்ஃபெக்ஷனிசம் இருக்கிறவங்க பெருசா என்ன செய்ய முடியாது, அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அதுலயே இதாயிருவாங்க. அப்படிங்கறதெல்லாம் பொதுவா மேனேஜ்மெண்ட் சைட்ல ஒர்க் பண்ணக்கூடிய இடங்கள்ல சர்க்கிள்ல பொதுவா உலக பிரகாரமா பேசக்கூடிய விஷயம். அது உண்மைதான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா வேதாகம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம பர்ஃபெக்டா இருக்கணும். ஆண்டவர் நம்முடைய நிலைய அடிப்படையில ஆண்டவர் நம்மளை பர்ஃபெக்ட் ஆக்கி இருக்கிறார். பர்ஃபெக்ஷன். ஓகேவா? இது ரொம்ப அற்புதமான ஒரு ட்ரூத். இது ஒரு 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 நம்மளை கிறிஸ்துவ வேதாகமும் நம்மளை பார்த்து என்ன சொல்லுது அப்படின்னா, யூ ஆர் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுது. யூ ஆர் பர்ஃபெக்ட் இன் கிரைஸ்ட். இன் கிரைஸ்ட். ஓகேவா? இன் கிரைஸ்ட். நம்ம we are not perfect in ourselves, we are perfect in Christ. கிறிஸ்துவுக்குள் பெர்ஃபெக்டா இருக்கும். ஓகேவா? கிறிஸ்துவுக்குள் நம்மளிடத்துல ஒரு குறைவும் இல்லை. புதிதாக படைக்கப்பட்டிருக்கிற அந்த புதிய படைப்பிலே ஒரு குறைவும் இல்லை. தேவன் படைத்த அந்த படைப்பிலே ஒரு குறைவும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம பார்க்கணும். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே செய்து முடித்த அந்த காரியம் அப்படிங்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம வைக்கப்பட்டு நாம உயிர்ப்பிக்கப்பட்டு உன்னதத்துல வைக்கப்பட்டிருப்பதினாலே கிறிஸ்துவுக்குள்ள நாம முழுமையாக நாம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். அந்த சிருஷ்டிப்பு இருக்கு இல்லையா, அந்த சிருஷ்டிப்பு ஒரு முழுமையான சிருஷ்டிப்பு, அரைகுறை சிருஷ்டிப்பு கிடையாது. அதுல அந்த சிருஷ்டிப்பு அரையும் குறையுமா ஆண்டவர் சிருஷ்டிக்கல, முழுமையாக ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, இந்த புதிய படைப்பை ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னா சிருஷ்டிச்சாரு. சோ இதுல நம்ம பார்க்கும்போது இது நாம நம்முடைய லைஃப்ல சின்லெஸ் பெர்ஃபெக்ஷன் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கறத பத்தி பேசுற பெர்ஃபெக்ஷன் இல்ல. மாறாக கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கிறிஸ்து நம்மை படைத்திருக்கிற அந்த புதிய படைப்பு, நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நிலை அப்படிங்கிறது எந்த குறையுமே இல்லாத முழுமையான ஒரு இது அப்படிங்கிறது என்ன செய்யறோம் அப்படின்னா நாம புரிந்து கொள்ளும். எபிரேயர் 10:14 வாசிப்போம். எபிரேயர் 10:14 நம்ம வாசிப்போம். எபிரேயர் 10:14. அதுல பாத்தீங்க அப்படின்னா, ஏனெனில் 10:14, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை இவர் என்றென்றைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரா, பூரணப்படுத்தி இருக்கிறார்.
ரொம்ப முக்கியமானது. இதுல வந்து நீங்க பரிசுத்தமாக்குகிறவர், பரிசுத்தமாக்கப்படுகிறவங்க அப்படின்னு சொல்லி 2 நபர்களை வந்து என்ன செய்றாரு அப்படின்னா, இந்த அதிகாரத்துல வந்து யார் இந்த எபிரேயர் புத்தகத்தை ஆக்கியோர் வந்து எழுதுறாரு. நீங்க இதை கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இதுலயும் நாம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறத பத்தி இந்த அதிகாரத்துல என்ன செய்யப்படுதுன்னா பேசுது. நம்ம எபிரேயர் 10:10 பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற விஷயம் இந்த அதிகாரத்துல என்ன செய்யுது, எழுதப்படுது. அப்போ அதை எழுதிட்டு அவர் வந்து அதை முழுமையா அதை செஞ்சு முடிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத சொல்றதுக்காக 12வது வசனத்துக்கு வரும்போது, இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து அப்படிங்கிறத பாக்குறோம். அவர் என்ன செஞ்சாரு, உட்கார்ந்துட்டாரு. அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டார். இன்னும் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஆண்டவர் உட்கார்ந்துட்டார். அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 18ல நம்ம பார்க்கும்போது 14ல நம்ம பார்க்கும்போது, பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இப்போ எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. நம்மளை வந்து ஆண்டவர் பூரணமாக்கி இருக்கிறார். வேதாகமம் சொல்லுது விசுவாசிகள் யார் அப்படின்னு சொல்லி. அப்போ இதுல கடவுள் நம்மளை பார்க்கும்போது, ஒரு விசுவாசியை கடவுள் பார்க்கும்போது, அவர் கிறிஸ்துவுக்குள்ளதான் விசுவாசியை வந்து கடவுள் பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விசுவாசிய கடவுள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு விசுவாசிய கடவுள் கிறிஸ்து என்கிற நபருக்கு அப்பாற்பட்டு பார்ப்பதே கிடையாது. கிறிஸ்துவுக்குள் தான் ஒரு விசுவாசியை வந்து ஆண்டவர் என்ன செய்றார் அப்படின்னா பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் படைக்கப்பட்ட அந்த புதிய படைப்பாக தான் கடவுள் பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது கடவுள் நம்முடைய நிலைய அடிப்படையிலே நாம் யாராக மாற்றப்பட்டு இருக்கிறோமோ அதைத்தான் கடவுள் பார்க்கிறார். அப்படின்னா கடவுளுடைய பார்வையில ஒரு விசுவாசி நம்ம பார்க்கிறோம் பூரணமானவனா என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. பூரணப்படுத்திட்டார். கிறிஸ்து நம்மளை பூரணப்படுத்திட்டார். கிறிஸ்து நம்மளை பூரணப்படுத்தி இருப்பதினாலே கடவுள் நம்மளை எப்படித்தான் பாக்குறாரு, பூரணமா தான் பாக்குறாரு. கிறிஸ்து நம்மளை பெர்ஃபெக்டா தான் பாக்குறாரு. இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, இன்னொரு விதத்துல தேவன் நம்மளை பெர்ஃபெக்டா தான் பாக்குறாரு. அதாவது தேவன் நம்மிடத்தில் குறை காண்பதில்லை. தேவன் நம்மிடத்தில் குறை இருப்பதாக காண்பதில்லை. தேவன் நம்மை முழுமையாகவே என்ன செய்யறாரு, அவர் பார்க்கிறாரு. ஏன்னா அவர் தான் அதை என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்மை முழுமையாக மாற்றி இருக்கிறார். அந்த பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத அவர் தான் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. இது நாம எடுத்துக்கொண்டதல்ல, மாறாக இது நாம் பெற்றுக்கொண்டது. இது நாம சம்பாதித்ததல்ல, மாறாக இது நமக்கு கொடுக்கப்பட்டது. பெர்ஃபெக்ஷன், பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்கு கிறிஸ்துவாலே, கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த அந்த செயலாலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமா என்ன செய்யுது இருக்குது. இப்போ நம்ம பல நேரங்கள்ல நம்ம வந்து நம்ம குறைகள், நம்மளுடைய வாழ்க்கையில நாம குறைவுள்ளவர்களாகவே நம்ம என்ன செய்யறோம், நம்மளை வந்து நம்ம பார்க்கிறோம். இந்த குறை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம குறைகளையே பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையில நாம இருக்கிறோம். எவ்வளவு நேரங்கள்ல நாம கடவுள் வந்து இப்படிதான், கடவுளுடைய பார்வையில நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி நாமளாவே ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிட்டு கூட நாம இருப்போம். கடவுள் நம்மள இப்படிதான் பார்ப்பார் அப்படின்னு சொல்லி நாமளே நினைச்சுக்கிறோம். ஆனா பைபிள் அப்படி சொல்லல. கடவுள் நம்மளை எப்படி பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி பைபிள் என்னெல்லாம் போட்டிருக்குது பாருங்க. ஆனா நாம வந்து கடவுள் இப்படிலாம் நம்மள நினைச்சுக்குவாரு, அவர் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த குறையெல்லாம் தான் பார்த்துட்டு இருக்கிறாரதான் நாம நினைச்சுக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன டிசைட் பண்ணி இருக்கிறாரு, ஆண்டவர் நான் உங்களை பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற, நான் உங்களை முழுமைப்படுத்துறேன். அது மட்டும் இல்லாம நான் உங்களை முழுமையா தான் பார்க்கிறேன். குறை இல்லாதவர்களாக ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் கிறிஸ்துவுக்குள்ளாக. அப்போ நாமும் வந்து அந்த கண்ணோட்டத்தோடு நம்மை நாமே பார்க்க வந்து என்ன செய்யணும், நாம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல நாம் இருப்பதினாலே பல்வேறு குறைகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா நம்முடைய பார்வை, வேர்ல்டு வியூ, நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது இந்த உலகம் பார்க்கிற விதமாக நம்ம பார்க்காம கடவுள் பார்க்கிற விதமா தான் நம்ம பார்க்கணும். அப்படிதான் நம்ம அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய பார்வை. இப்போ கடவுளுடைய பார்வை, நம்மளை பற்றின கடவுளுடைய பார்வை என்ன, அதான் நமக்கு இங்க சொல்லி இருக்குது, பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் நம்மள என்ன செஞ்சிருக்கிறாரு, பூரணமாக்கி இருக்கிறாரு. இப்போ ரொம்ப ரொம்ப
அது முக்கியமானது. அந்த பார்வையோடு நம்ம நாமே பார்க்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத என்ன செஞ்சிடக்கூடாது, நாம வந்து மறந்துடக்கூடாது. அடுத்ததா நாம அக்செப்டட் இன் த பிலவட், பிரியமானவருக்குள் நாம ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். நாம அதை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே வருகிறோம். நாம பிரியமானவருக்குள் நாம வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோம். ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அக்செப்டட், we are accepted. அவர் நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டார், அவர் நம்மளை ஏற்றுக்கொண்டுட்டார். இது ரொம்ப முக்கியமானது. ஏற்றுக்கொள்ளப்படுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கான ஒரு அடிப்படை தேவை அப்படின்னு சொல்லி நான் அதை சொல்லுவேன். இட்ஸ் a basic necessity of a human being to be accepted. ஏற்றுக்கொள்ளப்படுதல், ஓகேவா, டு பி ரெகக்னைஸ்ட், ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஈவன் என்ன சொல்றது, இன் ஹியூமன் லெவல்ல இந்த உலகத்திலேயுமே கூட ஏற்றுக்கொள்றது அப்படிங்கிறது அவ்வளவு இட்ஸ் என்ன சொல்றது, இட்ஸ் a பவர்ஃபுல் திங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இட்ஸ் a பவர்ஃபுல் திங். அது அற்புதமான விஷயங்களை செய்யும், ஓகேவா. we are accepted அப்படிங்கிறது. என்னுடைய அந்த செக்யூலர் யூடியூப் சேனல்ல நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது என்ன அப்படின்னா, அதாவது என்னோட மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா. ஒர்க் ஸ்பேஸ் பாலிடிக்ஸ்ல நிறைய ஒர்க் ஸ்பேஸ் பாலிடிக்ஸ் இருக்குது. அதுல வந்து சம் பீப்புள் இப்போ வந்து உங்களை ஒரு நபர் வந்து சீக்ரெட்லி அவங்க வந்து ஹேட் பண்றாங்க, அவங்களுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா தீஸ் ஆர் சம் சைன்ஸ். நீங்க வந்து அதை பார்த்து நீங்க வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். யூ கேன் பி கேர்ஃபுல், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல நான் வந்து அதை டார்கெட் பண்ணி நான் என்ன செய்யறேன், ஒரு ஒர்க் ஸ்பேஸ்ல வந்து எப்படி கொஞ்சம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வர்ற கமெண்ட்ஸ், அந்த வீடியோ நல்லா போச்சு அந்த வீடியோ. பட் அதுல பிரச்சனை என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதுல வர்ற கமெண்ட்ஸ் வந்து இட்ஸ் ரொம்ப டிஸ்டர்பிங். எங்க வீட்டுல என்னுடைய ஹஸ்பண்ட் இப்படிதான், என்னுடைய ஒய்ஃப் இப்படிதான், எங்க அம்மா அப்படிதான் இருக்காங்க, எங்க அப்பா அப்படி இருக்காங்க, இப்படி கமெண்ட் வர்றது ஐ வாஸ் ஷாக்ட். ஆக்சுவலா ஐ வாஸ் ஷாக்ட். என்னடா இது, நம்ம வந்து ஒரு ஒர்க் பிளேஸ் பாலிடிக்ஸ்ல இப்படி ஒரு சில சைன்ஸ் இருக்கும். இது வந்து அவங்க வந்து அவங்கள வந்து ஃபுல்லா வந்து அவங்க இது பண்ணல அப்படிங்கறத காட்டக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லி பேசினா வர்ற கமெண்ட் எல்லாம் ஃபேமிலியில இருந்து. ஐ வாஸ் ஷாக்ட். அது என்ன அப்படின்னா, இதுதான் அது பேசினால அக்செப்டன்ஸ். ஒரு நபர் வந்து இன்னொரு நபரை ஏற்றுக்கொள்றாங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து என்னை ஏற்றுக்கொண்டுட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் ஒரு நபருக்கு மிகுந்த ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதாவது இந்த லவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஃபாலிங் லவ்ல விழுறாங்க, லவ் பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்ணாம பேசுறோம் இல்லையா. என்னது அது, ஏன் வந்து அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. இன்னைக்கு படம் என்னைக்கு எடுக்க ஆரம்பிச்சானுங்களோ அன்னையில இருந்து இந்த லவ் பத்தி தான் படம் எடுக்கிறானுங்க. வேற கதையே இல்ல போல. எந்த படத்துல பார்த்தாலும் இது இருக்கும். வாட் இஸ் பேசிக்லி அதுல என்ன இருக்குது, ஒன்னே ஒண்ணுதான் அதுல இருக்குது. there is only one thing. someone else, ஒரு நபர் அவர் வந்து he accepted me அல்லது she accepted me. that is the baseline. ஓகேவா, that is the baseline. acceptance. தமிழ்ல ஒரு பாட்டு, ஒரு சினிமா பாட்டு கூட ஒண்ணு உண்டு. அது அந்த லைன் இப்படி வரும். அதாவது என்னையும் ஒருத்தி காதல் செய்கிறாள் என்பது இனிக்குதடா அப்படின்னு சொல்லி ஒரு லைன். அது எப்படி அதை கேப்சர் பண்றாங்க பாருங்க. என்னையும் ஒருத்தி லவ் பண்றான்னு சொல்லி நினைக்கிறது எனக்கு எப்படி இருக்குது, சோ ஹாப்பி. அது என்ன எதை காட்டுது, அக்செப்டன்ஸ். என்னைய ஒருத்தன் அக்செப்ட் பண்ணிட்டான், என்னைய ஒருத்தி அக்செப்ட் பண்ணிட்டான். அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் இன்னைக்கு இது. அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நான் அதை சரி அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல. அதை வந்து நான் சரின்னு சொல்லி பேசுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதுல. பட் எது அதை பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா மாத்துது அப்படின்னா, ஒரு நம்பிக்கை, என்னை அவங்க ஏற்றுக்கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது பாருங்க, அதுதான் அதை பவர்ஃபுல்லானதா மாத்துது. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் தெரியுமா, வேதாகமத்துல God has accepted us. கடவுள் நம்மை
ஏற்றுக்கொண்டு விட்டார். கடவுள் நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டாருங்க. never rejected. நம்ம ரிஜெக்ட் பண்ணல, அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். எஸ், ஐ அக்செப்டட் யூ. இதை வந்து நீங்க முழுசா நீங்க உள்வாங்கினீங்க அப்படின்னா இட்ஸ் அ பவர்ஃபுல் ட்ரூத். பவர்ஃபுல் ட்ரூத். காட் அக்செப்டட் யூ. கடவுள் ஒருபொழுதும் உங்களை என்ன செய்யல, அவரு ரிஜெக்ட் பண்ணல. ஓகேவா? மீன்ஸ் அவர் வந்து உங்களை எப்பவுமே என்ன செய்ய மாட்டாரு, ரிஜெக்ட் பண்ண மாட்டார். ஹி அக்செப்டட் யூ. அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஓகேவா? எபேசியர் 1:6. எபேசியர் 1:6 வாசிப்போம். எபேசியர் 1:6 அழகா பவுல் எழுதுறாரு. எபேசியர் 1:6. அதுல அந்த வார்த்தை என்ன வார்த்தைன்னா, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தர்ல தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக என்ன செஞ்சாரு, முன்குறித்தார். அந்த வார்த்தை பிரியமானவருக்குள், பில்லவட். அந்த வார்த்தை பில்லவட், பிரியமானவருக்குள் நம்மை அவர் என்ன செஞ்சிருக்காரு, பிரியமானவரா அவர் என்ன செய்திருக்கிறார், நம்ம இடத்துல அவர் பிரியமானவரா என்ன செய்யறாரு, அவர் இருக்கிறார். நம்ம இடத்துல பிரியமானவரா இருக்கிறாரு. 1 பேதுரு 2:5. 1 பேதுரு 2:5 வந்து நம்ம பார்க்கும்போது 1:4 மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமா இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, இதுல வந்து எழுதுறாரு. இதுல வந்து அப்படின்னா ஆண்டவர் நம்மை என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பிரியமானவருக்குள் அவர் நம்மேல் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மேல் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை பிரியமாக என்ன செய்திருக்கிறாரு, அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக நாம ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கணும். ஸோ நம்முடைய பொதுவா வந்து செல்ஃப் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். நாம தேவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஓகேவா? அவரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அவர் நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டாரு. அவர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணல. அவர் எப்பவுமே நம்மளை ரிஜெக்ட் பண்ண மாட்டாரு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் வி ஆர் இன் ஹிஸ் ஃபேமிலி. நாம் அவருடைய குடும்பத்தில் இருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம அவரோட உறவுள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். அதனால நாம் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நபர்களாக என்ன செய்யறோம், நாம் இருக்கிறோம். அவர் நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்.